மைசூர் ராஜாங்கத்தை திறம்பட ஆண்ட மாமன்னர், வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இந்திய மன்னன். இப்படி ஏராளம் அவர் புகழ் பாடப்படுகிறது. யார் இந்த திப்பு சுல்தான்? 200 ஆண்டுகள் கழித்தும் நினைவு கூறும் வகையில் அப்படி என்னவெல்லாம் செய்துவிட்டார் அவர்? 2018 ஜூலையில் கர்நாடகாவில் உள்ள பிடனூர் கோட்டையில் பாழடைந்த கிணற்றில் அகழாய்வு மேற்கொண்ட போது இரும்பாலான குழல் வடிவிலான ஆயிரக்கணக்கிலான பொருட்களை தொல்லியல் துறையினர் கண்டெடுத்தனர். அவை போரில் பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் என்றும் இவை யாவும் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும் தெரிய வந்தது. தற்போதைய காலத்தில் போர்களில் ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுவது நமக்கெல்லாம் தெரியும். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ராக்கெட்டுகளை போரில் பயன்படுத்தியது யார் என நமக்கெல்லாம் ஆச்சரியம் எழலாம். வெள்ளையர்களுக்கு எதிரான போரில் திப்பு சுல்தான் பயன்படுத்தியவைதான் இந்த ராக்கெட்டுகள். எதிரிகளுக்கு தெரியாமல் இருப்பதற்காக கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த ராக்கெட்டுகள் 200 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உலகின் கண்களுக்கு வெளிவந்துள்ளன. ஆம், 200 ஆண்டுகளுக்கு முன்பே போரில் ராக்கெட்டுகளை பயன்படுத்திய தீரன் திப்பு சுல்தான். இந்த சிறப்பை நினைவு கூறும் வகையில் இன்றும் நாசா வளாகத்தில் மைசூர் போரில் சுல்தான் படையினர் ராக்கெட்டுகளை பயன்படுத்தும் ஓவியத்தை வைத்துள்ளனர். வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் கொலை நடுக்கமாகவும் இருந்த மைசூர் மகாராஜா திப்பு சுல்தான் இன்று வரை நினைவு கொள்ளும் வகையில் அப்படி என்ன சாதனைகள் செய்துவிட்டார்? யார் இந்த திப்பு சுல்தான்? மைசூர் ராஜாங்கத்தை 1782 முதல் 1799 வரை அரசாண்ட மன்னர் திப்பு சுல்தான். 1753 பெங்களூரு அருகே உள்ள தேவனஹள்ளியில் பிறந்தவர். 1782 இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது போர் முகாமிலேயே தந்தையும் மைசூர் மன்னருமான ஹைதர் அலி புற்றுநோயால் உயிரிழந்ததை அடுத்து ஹைதரின் படைத்தளபதியாக பல களங்களை கண்ட திப்பு சுல்தான் மைசூர் மன்னனாக பொறுப்பேற்றுக் கொண்டார். கர்நாடகம் மட்டுமன்றி இன்றைய தமிழகத்தின் கொங்கு மண்டலம், கேரளாவின் பெரும்பகுதி என பெரும் ராஜாங்கத்தை இளம் வயதிலேயே ஆளும் வாய்ப்பு திப்புவுக்கு கிட்டியது. அரசராக பொறுப்பேற்ற திப்பு சுல்தான் செய்த சாதனைகள் சில. தனது ஆட்சி காலத்தில் திப்பு இந்து கோயில்களை இடித்தார், கட்டாய மதமாற்றம் செய்தார் எனவெல்லாம் அவதூறு பிரச்சாரம் செய்யப்படும் நிலையில் திப்புவின் கொடை பெற்ற இந்து கோயில்கள் அதிகம் என்பதே உண்மை. அவரது அரண்மனை அமைந்திருந்த காவிரியால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கப்பட்டினம் தீவில் சிறிதும் பெரிதுமாய் 100 இந்து கோயில்கள் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு மசூதி மட்டுமே இருந்தது என்பதே உண்மை. தனது அரண்மனைக்கு எதிரே அமைந்திருந்த ரங்கநாதர் கோவிலுக்கு வெள்ளி பூஜை பொருட்கள் உட்பட ஏராளம் நன்கொடை வழங்கினார் திப்பு. 669 ஏக்கர் நிலத்தை குருவாயூர் கோயிலுக்கு வழங்கியதுடன் ஆண்டுதோறும் 8000 பக்கோடா அளவு பணத்தை நன்கொடையாக வழங்கினார். நஞ்சன்கூடு கோவிலில் பார்வதி அம்மன் சிலையின் இடதுபுறத்தில் திப்பு வழங்கிய 9.5 அங்குலம் உயரமுள்ள மரகதலிங்கம் பாதுசாலிங்கம் என்ற பெயரில் இன்றும் பூஜிக்கப்பட்டு வருகிறது. திப்பு சுல்தான் இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் தனது ஆட்சி பரப்பில் உள்ள மத நிறுவனங்களுக்கு அவர் வழங்கிய நன்கொடையின் அளவு ஒவ்வொரு சமயத்தையும் பின்பற்றுவோரின் எண்ணிக்கையை பொறுத்தே இருந்தது. இந்து மத நிறுவனங்களுக்கு 2 லட்சம் வராகன்கள் வரை நன்கொடை வழங்கிய திப்பு இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்கு 20,000 வராகன்களே நன்கொடையாக வழங்கினார். மங்களூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் தேவாலயம் அமைக்க உதவினார். காஞ்சிபுரம் கோயிலை புதுப்பிக்கவும் குளத்தை சீர்படுத்தவும் நன்கொடை வழங்கினார். வடகலை தென்கலை பிராமணர்கள் இடையிலான மோதலை சமாதானமாக தீர்த்து வைத்தார். திப்புவின் மத நல்லிணக்கத்திற்கான மற்றொரு முக்கியமான சான்றாதாரம் தமிழகத்தின் சத்தியமங்கலத்தில் உள்ளது. அங்குள்ள ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு திப்பு செய்த நன்மைகளை நினைவு கூறும் வகையில் அக்கோயில் தூணில் திப்புவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டில் ஒரு திறமான சட்டம் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த திப்புவின் நீதி பரிபாலனத்தில் இஸ்லாமியர்களுக்கு சரியத் சட்டத்தின் அடிப்படையிலும் இந்துக்களுக்கு அவர்களது பாரம்பரிய அடிப்படையிலும் தண்டனைகள் வழங்கப்பட்டன. தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதுவோர் மேல்முறையீடு செய்யும் வகையில் உச்சநீதிமன்றம் ஒன்றும் செயல்பட்டது. திப்புவின் நீதியில் பணக்காரன் ஏழை என்ற பேதமின்றி
எல்லோருக்கும் நீதி சமமாக கடைபிடிக்கப்பட்டதாக சான்றாதாரங்களுடன் சொல்கிறது வரலாறு. இஸ்லாமிய மதகுரு பீர்லதாவின் தொண்டர்கள் இந்து மத பக்தர்களுடன் மோதிய போது பீர்லதாவின் அச்சுறுத்தலை மீறி நீதிக்கு கட்டுப்பட்டு இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கினார் திப்பு. தான் வெளியிட்ட எந்த நாணயத்திலும் தன் பெயரை பதித்துக் கொள்ளாத திப்பு சகல பெருமைக்கும் உரியவர் இறைவன் ஒருவனே என்ற வாசகத்தை நாணயங்களில் பொறித்தார். திப்புவின் ஆட்சி காலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் இந்துக்களின் பண்டிகையான தசரா பண்டிகை ஒலிம்பிக் விளையாட்டு போல் கோலாகலமாக நடைபெற்றதாக பதிவு செய்திருக்கிறார் நேரில் கண்ட வெள்ளையரான ஜேம்ஸ் கூரி. மத போர்வையில் சிலர் இறைவனின் சாம்ராஜ்யத்தில் அத்துமீறி நுழைந்து பொய்யையும் கடவுள் தன்மையற்ற வெறுப்பையும் பகைமையையும் உபதேசிப்பதைக் கண்டு வேதனைப்படுவதாகவும் ஜாதி மதம் இனத்தின் பெயரால் தமது அரசின் ஆளுகையில் உள்ள எவரையும் வேறுபடுத்தி பார்ப்பதையும் ஒதுக்குவதையும் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கவும் செய்தார் திப்பு சுல்தான். திப்புவின் அரசில் அஞ்சல் மற்றும் காவல்துறை அமைச்சராக இருந்தவர் ஷமா ஐயங்கார், தலைமை பொருளாளராக இருந்தவர் கிருஷ்ணாராவ், தனிப்பட்ட செயலாளராக செயல்பட்டவர் சுப்பாராவ், திப்பு கடைசி வரை நம்பிக்கை வைத்திருந்த தலைமை அமைச்சராக இருந்தவருமான பூர்ணையா ஒரு பிராமணர். இப்படி இந்துக்கள் புடைசூழவே நடைபெற்றது திப்புவின் ஆட்சி. 3வது மைசூர் போரின் போது 1791 மராத்திய படைகள் ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட சிருங்கேரி மடத்தை சூறையாடி 17 லட்சம் வராகன் மதிப்புள்ள சொத்துக்களை கொள்ளையடித்ததுடன் சாரதா பீடத்தையும் தகர்த்து சாரதா கோயிலின் சிலையை கொள்ளையடித்து சென்றனர். மடத்தில் இருந்த பிராமணர்கள் பலர் கொல்லப்பட்டனர். மராத்தியர்களின் தாக்குதலின் போது உடுப்பியின் கர்கலாவில் தலைமறைவான சிருங்கேரி சங்கராச்சாரி சச்சிதானந்த பாரதி உதவி கேட்டு கடிதம் எழுதியது திப்பு சுல்தானுக்குத்தான். மலபாரில் போரில் இருந்த திப்பு சுல்தான் தகவல் அறிந்து உடனடியாக தனது படையின் ஒரு பகுதியையே சிருங்கேரிக்கு அனுப்பி வைத்தார். இப்படை மராத்திய ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டியடித்ததுடன் மீண்டும் அங்கு தாக்குதல் நடைபெறா வண்ணம் பாதுகாப்பு வழங்கியது. சூறையாடலுக்கு உள்ளான சிருங்கேரி மடத்தை புனரமைப்பதற்கு நன்கொடை வழங்கிய திப்பு சுல்தான் கையில் கிளியேந்திய சாரதா தேவியின் உருவம் பதித்த 200 பொற்காசுகளை வடித்து மடத்திற்கு காணிக்கையாக்கினார். சங்கராச்சாரிக்கு எழுதிய கடிதத்தில் அவரை ஜகத்குரு என்றே விழித்து எழுதியிருந்தார் திப்பு சுல்தான். ஒரு மதத்தவரின் புனித தலங்களை அழிப்பவர்கள் தங்களது தீய செயல்களுக்கான பலனை அனுபவிப்பார்கள். சிரித்துக் கொண்டே கொடுமை புரிபவர்கள் அழுது கொண்டே அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். சாரதா பீடம் மீண்டும் அமைய 200 ரகாடி ரொக்கமாகவும் 200 ரகாடி பொருட்களாகவும் வழங்க உத்தரவிடுகிறேன். மேலும் நிதி தேவையெனில் வழங்கச் சொல்லி கிராம அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளேன். குருவுக்கு தீமை புரியும் நாடும் அரசும் கடவுளின் சாபத்தினால் அழியும். சாரதா சண்டி ஹோமம் நடத்த உதவிகளை வழங்குகிறேன். நமது நாட்டுக்கு எதிராக போர் தொடுப்பவர்களை வெல்ல தங்கள் ஆசி அவசியம். தங்களை ஒத்த புண்ணியர்களின் தவத்தால் நாடு பலன் பெறும், பூமி வளம் பெறும் என்று சங்கராச்சாரிக்கு கடிதம் எழுதினார். திப்புவிற்கும் சிருங்கேரி மடத்திற்கும் இடையிலான 33 கடிதங்கள் மடத்தில் இன்றும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இறுதி போரில் திப்பு வீழ்வதற்கு முன்பாக அவர் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசீர்வதித்து பிரசாதம் அனுப்பியது சிருங்கேரி மடம். கடந்த 2014 லண்டனை சேர்ந்த பழம்பொருள் நிறுவனம் ஒன்று தங்கத்தாலான மோதிரம் ஒன்றை ஏலம் விட்டது. எதிர்பார்த்த விலையை விட 10 மடங்கு அதிக விலைக்கு அந்த மோதிரம் விலை போனது. திப்பு சுல்தான் அணிந்திருந்த மோதிரம் தான் அது. அதைவிட முக்கிய செய்தி என்னவென்றால் அந்த மோதிரத்தில் இந்து மத கடவுளான ராமரின் பெயர் ராம் என எழுதப்பட்டிருந்ததுதான். திப்புவின் பொருளாதார சாதனைகள். மைசூர் முதல் கொச்சி வரையும் வடக்கில் மங்களூரு வரையிலும் சிறப்பான சாலைகளை அமைத்து வணிகத்தை வளர்த்ததுடன் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்தார். வணிகராக வந்த வெள்ளையர்கள் நம் நாட்டு விவசாயிகளின் பொருட்களை மலிவு விலையில் வாங்கி கொள்ளையடிப்பதை தவிர்ப்பதற்காக அரசு வணிகத்தை உருவாக்கினார். அரசே மக்களின் உற்பத்தி பொருட்களை கொள்முதல் செய்து வெளிநாட்டு வணிகர்களுக்கு விற்பதற்கு ஏற்பாடுகள் செய்தார். வியாபாரத்தை பெருக்க மக்களிடமிருந்து முதலீடு கோரிய திப்பு குறைந்த முதலீடு செய்யும் ஏழைகளுக்கு அதிக விகித லாபமும் அதிக முதலீடு செய்யும் வசதி வாய்ந்தோருக்கு குறைந்த விகித லாபமும் வழங்க ஏற்பாடு செய்தார். உள்நாட்டு வணிகர்கள் ஏற்றுமதி செய்ய ஊக்கமளித்த திப்பு அதற்காக கடனை வழங்கியதுடன் வணிகர்கள் வெளிநாடு செல்லவும் அங்கு தங்கி வணிகம் செய்யவும் வெளிநாடுகளில் அலுவலகங்கள் மற்றும் விடுதிகளை உருவாக்கினார்.
உலகிற்கே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை வழங்கிய பிரெஞ்சு நாட்டுடனும் ஜாக்கோபின் கிளப் போராளிகளுடன் தொடர்பில் இருந்ததுடன் அதன் மிகப்பெரிய தாக்கத்திற்கு உள்ளாகி இருந்த திப்பு தன்னை குடிமக்களின் திப்பு என்றே அழைத்துக் கொண்டார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மரம் ஒன்றை நட்டு ஜாக்கோபின்களுடன் பிரெஞ்சு புரட்சியை கொண்டாடினார். உணவு, உடை, வீடு, பிள்ளைகளுக்கான கல்வி, மகிழ்ச்சிக்கான ஓய்வு இவற்றின் தேவை உணர்ந்து வசதிகளை உருவாக்குவது அரசின் கடமை. மக்களுக்கு பொருளாதார நிறைவை உண்டாக்காவிட்டால் மக்கள் உரிமை, சமூக நீதி இவையெல்லாம் பொருளற்றதாகிவிடும் என தொழில் முனைவோர் மத்தியில் உரையாற்றினார். மைசூரில் பட்டுத் தொழில் சிறப்பாக உருவாக, விரிவாக வளர ஆணைகளை பிறப்பித்த திப்பு சீனாவிலிருந்து பட்டுத் தொழில் வல்லுநர்களை வரவழைத்து நம்மவர்களுக்கு அதன் நுணுக்கங்களை கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். இதற்காக 18 பயிற்சி முகாம்களை உருவாக்கினார். மல்பரி செடி வளர்க்க அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். வளர்ச்சி பணிகளில் நீங்கள் நேரடி கவனம் செலுத்த வேண்டும். பட்டு உற்பத்தியில் உலகின் முதலிடத்தை பிடிக்க வேண்டும். இதுவே என் லட்சியம் என தொழில் முனைவோரிடம் பேசினார் திப்பு. மலபாரில் முத்து வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாட்டு முத்து குளிக்கும் வல்லுநர்களை வரவழைத்து பயிற்சி வழங்கினார். வெளிநாட்டு முத்து வல்லுநர்கள் நம்மவர்களுக்கு பயிற்சி அளிப்பதால் நமது முத்துக்கள் பளபளப்பது போல் செல்வமும் கொழிக்கும். இளைஞர்களை இதில் ஈடுபட வைக்க அரசு உதவித்தொகை வழங்கும். தொடக்க காலத்தில் இழப்புகள் ஏதேனும் ஏற்படுமெனில் அரசே அதை ஈடு செய்யும். உங்களது முழு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கலாம் அல்லவா என தொழில் முனைவோரிடம் கேள்வி எழுப்பி ஊக்குவித்தார். திப்புவின் பொருளாதார திட்டங்களால் உலகின் முக்கிய பொருளாதார சக்தியாக மைசூர் திகழ்ந்ததாக தனது நூலில் குறிப்பிடுகிறார் பாஸ்டன் கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் பிரசன்ன பார்த்தசாரதி. திப்புவின் ஆட்சி காலத்தில் உலகத்திலேயே தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் உள்ள பகுதிகளில் ஒன்றாகவும் மிகச்சிறந்த வாழ்க்கை நிலை உள்ள பகுதிகளில் ஒன்றாகவும் மைசூர் அரசு திகழ்ந்ததை எடுத்துக் காட்டுகிறார். அரசு கட்டடங்களை கட்ட இலவசமாக உழைக்குமாறு தொழில்நுட்ப வல்லுநர்களை மலபாரில் உள்ள அதிகாரிகள் கட்டாயப்படுத்தும் செய்தி திப்புவின் காதுகளுக்கு எட்டியது. இது தொடர்பாக 1789 அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றிய திப்பு இவ்வாறு கூறியது வரலாற்றில் பதிவாகி உள்ளது. எகிப்து பிரமிடு, சீன பெருஞ்சுவர், ரோமாபுரி, பாபிலோனிய அரண்மனைகள் ஆகிய பிரம்மாண்டங்கள் அனைத்தும் அடிமைகளின் கண்ணீரையும் ரத்தத்தையும் கசக்கி பிழிந்து உருவாக்கப்பட்டவை. தரியா தௌலத் அரண்மனையை விரிவுபடுத்துவதில் எந்த விருப்பமும் இல்லாத கைகளின் உழைப்பு இருக்கக்கூடாது. அவர்களது கடந்த கால உழைப்பிற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்க உத்தரவிடுகிறேன். இனி எவரையும் வற்புறுத்தி கூலியின்றி வேலை செய்ய சொல்வது சட்டப்படி குற்றமாகும். இச்சட்டத்தை உடனடியாக கடுமையாக அமல்படுத்த உத்தரவிடுகிறேன். மனிதர்களின் கண்ணீரும் இரத்தக்கரையும் படிந்த எந்த அரண்மனையோ சாலையோ அணையோ புகழுக்குரியதாக இருக்க முடியாது. நாட்டின் பாதுகாப்பிற்கான ஆயுத விவகாரத்தில் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய பிரான்சை சார்ந்திருப்பது இன்று போல் அன்றும் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது போல் உற்பத்தியான தளவாடங்களை பிரான்சிடமிருந்து வாங்காமல் நாட்டின் பாதுகாப்பிற்கான முக்கிய ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க தீவிரம் கொண்டவராக இருந்த திப்பு சுல்தான் துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை பிரான்சின் உதவியுடன் உள்நாட்டிலேயே அமைத்து புரட்சி செய்தார். போர்களில் திப்பு பயன்படுத்திய உறுதியான எஃகினாலான ராக்கெட்டுகள் அப்போதைய பிரிட்டிஷ் படையினரின் ராக்கெட்டுகளை விட நவீனமானவையாக இருந்ததால் பிரிட்டிஷ் வீரர்கள் அஞ்சினர். உலகம் என்பது அனைத்து உயிர்களுக்குமான இடம் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த திப்பு காவிரி கரையில் அமைந்திருந்த ஆயுத கிடங்கால் காவிரி ஆற்றின் மீன்கள் அழிவதை அறிந்து அத்தொழிற்சாலையை இடமாற்ற உத்தரவிட்டார். தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காக சிறையிடுவதையும் கசையடி வழங்குவதையும் மாற்றி மரங்களை நட்டு வளர்க்க உத்தரவிட்டார் திப்பு சுல்தான். உழவர்களை உய்வித்த திப்பு. உழுபவனுக்கே நிலம் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்திய திப்பு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவோருக்கே அந்நிலங்களை உடைமையாக்கினார். விவசாயிகளுக்கான கடனை இடைத்தரகர்களின்றி நேரடியாக வழங்க ஏற்பாடு செய்தார். 1911 வெள்ளையர் ஆட்சியின் போது கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட போது அங்கே பெர்சிய மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதே இடத்தில் அணை கட்டுவதற்காக திப்பு சுல்தானும் முயற்சிகள் மேற்கொண்டதை அக்கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. காவிரி அணை கட்டுவதற்காக திப்பு நாட்டிய அடிக்கல் வாசகம் இப்படி சொல்கிறது: பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த அணை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. புதிய நிலங்களை சாகுபடிக்கு உள்ளாக்கி
இந்த அணை நீரை கொண்டு சாகுபடி செய்வோருக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும். புதிய விளைநிலங்களை உருவாக்குவோருக்கும் அவரது சந்ததியினருக்கும் அந்த நிலம் உரிமையாக்கப்படும் என இறைவனின் இந்த அரசு அறிவிக்கிறது. எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவரானாலும் சரி, உழுபவர்களுக்கு நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானமாக அறிவித்தார் திப்பு சுல்தான். ஏழைகளையும் விவசாயிகளையும் சொல்லாலோ செயலாலோ துன்புறுத்த மாட்டோம் என்று வருவாய்த்துறை ஊழியர்கள் பதவி ஏற்கும் முன் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள செய்தார் திப்பு. 1792 போருக்கு பின் திப்புவிடமிருந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக் கொண்ட சேலம் மாவட்டம் வேலூர் தாலுகாவிலிருந்து வரி கொடுமை தாழாமல் 4000 விவசாயிகள் திப்புவின் அரசுக்கு குடிபெயர்ந்ததை 1796 பதிவு செய்திருக்கிறார் ஆங்கிலேய அதிகாரி தாமஸ் மன்றோ. பெண்கள் கண்ணியம் காத்த திப்பு. மலபாரில் மத நம்பிக்கையின் பெயரால் சில இன பெண்கள் மேலாடை அணிய தடை விதிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த திப்பு சுல்தான் மலபார் கவர்னருக்கு கடிதம் எழுதினார். வறுமையின் காரணமாக அவர்கள் மேலாடை அணியவில்லை எனில் அவர்கள் மேலாடை அணிவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்யுங்கள். அவர்களின் மரபு எனில் அந்த இன தலைவர்களிடம் பேசி ஒத்துழைப்பை பெற முயற்சி செய்யுங்கள். அவர்களின் மத நம்பிக்கை புண்படாத வகையில் இதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்று எழுதினார். தனது பிள்ளைகளுக்கு கல்வி தராத தந்தை கடமை மறந்தவன் என்று காட்டமாக கூறிய திப்பு தனது ஆட்சி பரப்பின் பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிகளை கட்டினார். அனாதை சிறுமிகளை கோயிலுக்கு தேவதாசியாக விற்பதையும் விபச்சாரத்தையும் தடை செய்தார் திப்பு. தனது குடிமக்கள் பாதிக்கப்படாத வகையில் போதைப் பொருட்கள் மற்றும் மதுவிற்கு தடை விதித்தார். பூரண மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்தினார். மது காய்ச்சுவோர் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பினை ஏற்பாடு செய்தார். அமைச்சராயிருந்த மீர் காசிமிற்கு திப்பு எழுதிய கடிதம் இப்படி செல்கிறது: பொருளாதார லாப நஷ்டங்களுக்காக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தயங்குவது மக்கள் நலனுக்கு நல்லதல்ல. இவ்விவகாரத்தில் நாம் உறுதியான முடிவினை எடுக்க வேண்டும். இது ஏதோ வெறும் மத நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. நம் மக்களின் பொருளாதார நன்மை ஆன்மீக நல்லுணர்வுடன் தொடர்புடையது. நம் இளைஞர்களிடம் நல்லொழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை. தொழில்நுட்பத்தில் அதீத நாட்டம் கொண்டிருந்த திப்பு ஆங்கிலேய சிப்பாய் ஒருவனை புலியொன்று கடித்து குதறுவது போன்ற இயந்திரம் ஒன்றை தயாரித்து வைத்திருந்தார். சாவி கொடுத்தால் ஒலி எழுப்பியவாறு புலி சிப்பாயை கடித்து குதறுவது போன்று அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான அமெரிக்காவின் போராட்டத்திற்கு பெஞ்சமின் பிராங்க்லின் நிதி உதவி கோரி வெளியிட்டிருந்த அறிக்கையை படித்துவிட்டு அமெரிக்க சுதந்திரத்திற்கு நிதி உதவி வழங்கியதுடன் உலகின் கடைசி சர்வாதிகாரி இருக்கும் வரையில் நமது போராட்டம் தொடரட்டும் என்றும் செய்தி அனுப்பினார் திப்பு. திருமணம் மற்றும் பிற விழாக்களுக்கு வீண் செலவும் ஆடம்பரமும் செய்வதை எதிர்த்த திப்பு சுல்தான் ஒருவரின் வருவாயில் 1% மட்டுமே இதற்கெல்லாம் செலவிட வேண்டும் என கட்டுப்பாடு விதித்தார். இப்படி திப்பு சுல்தான் செய்த சாதனைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். 1782 ஆண்டு 3வது மைசூர் போரில் மராத்தியர்கள் பிரிட்டிஷாருடன் சேர்ந்து கொள்ளவே பின்னடைவை சந்தித்த திப்பு ஓராண்டிற்குள் 3 கோடி ரூபாயை பிரிட்டிஷாருக்கு தரும் வரை தனது 2 மகன்களை பிணையாக தர நேர்ந்தது. விரைவிலேயே பிணைத் தொகையை அளித்து மகன்களை மீட்ட திப்பு பிரிட்டிஷாரை முன்னிலும் தீவிரமாக எதிர்க்கத் தொடங்கினார். ஆங்கிலேயருக்கு எதிராக மராத்தா அரசு மற்றும் ஹைதராபாத் நிஜாமின் ஆதரவை பெற திப்பு சுல்தான் செய்த முயற்சிகள் வீணாகின. சோர்வடையாத திப்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உலகம் தழுவிய கூட்டணியை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டார். பிரெஞ்சு மன்னன் நெப்போலியன், துருக்கி மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவையுடனும் கூட்டணி அமைக்க முயன்றார் திப்பு. பிரிட்டிஷாரின் ஆபத்தை உணர்ந்த ஒரே இந்திய மன்னனாக திப்பு மட்டுமே இருந்தார் என்கின்றனர் வரலாற்று அறிஞர்கள். 1798 பிரிட்டிஷாரை எதிர்க்கும் திப்புவின் தீரத்தை பாராட்டியும் பெரும் படையை திப்புவின் போருக்கு துணையாக அனுப்புவதாக நெப்போலியன் போனபார்ட் திப்புவுக்கு கடிதம் எழுதினார். எகிப்து போரில் ஏற்பட்ட பின்னடைவால் நெப்போலியனால் படை வீரர்களை அனுப்ப இயலவில்லை. ஆனால் அக்கடிதம் கடைசி வரை திப்புவிடம் வந்து சேரவில்லை. இடையிலேயே வெள்ளையர்கள் அக்கடிதத்தை மடக்கி பிடித்தனர். இக்கடிதத்திற்கு பிறகு ஆபத்தின் தீவிரத்தை உணர்ந்து திப்புவுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை வெள்ளையர்கள் மேற்கொண்டனர். ஆம், நான் அவனை கண்டு அஞ்சுகிறேன். நாம் அறிந்த இந்திய மன்னர்களை போன்றவன் அல்ல அவன். மற்ற மன்னர்கள் மத்தியில் இவன் ஏற்படுத்தும் முன்னுதாரணத்தை கண்டும் நான் அஞ்சுகிறேன்.
ஆனால் அவனை பின்பற்றும் தகுதியில்லாத கோழைகளாக மற்ற மன்னர்கள் இருப்பது நம் அதிர்ஷ்டம் என்று 1798 கும்பினி தலைமைக்கு கடிதம் எழுதினார் அன்றைய கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி. வெள்ளையர்களே சொல்வது போல் திப்பு நினைத்திருந்தால் சரணடைந்து ராஜமானியம் பெற்று வாழ்ந்திருக்கலாம். ஓநாயைப் போல பலகாலம் வாழ்வதை விட சில காலம் வாழ்ந்தாலும் புலியாகவே வாழ விரும்பினார் திப்பு. மீர்காசிம் முதல் கூடவே இருந்த நம்பகமான அமைச்சர்கள் பூரணையா வரை பலரும் பணத்தாசையில் துரோகம் செய்ய வெள்ளையர்களுக்கு எதிராக சிம்ம கர்ச்சனை செய்த திப்பு என்னும் அந்த மைசூர் புலி வீழ்த்தப்பட்டது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அரண்மனையில் புகுந்து வெள்ளையர்கள் நடத்திய இறுதி தாக்குதலின் போது மன்னருக்கான சிறப்பான தலைப்பாகைகள் ஆடைகள் ஏதுமின்றி களம் கண்ட திப்பு 11,000 வீரர்களுடன் தானும் வீரமரணம் எய்தினார். தாக்குதலில் இருந்து திப்பு எப்படியும் தப்பித்திருப்பார் என்று எதிர்பார்த்த வெள்ளைப்படை தளபதிகள் திப்பு போர்க்களத்தில் தானே நேரடியாக களம் கண்டார் என அவரது மகன்கள் கூறியதை நம்பவில்லை. இரவு விளக்கொளியில் ஸ்ரீரங்கப்பட்டின அரண்மனையில் உயிரிழந்தோர் உடல்கள் மத்தியில் தேடி பார்த்தபோது தனது சிப்பாய்களுடன் திப்புவும் வீரமரணம் எய்திருப்பதைக் கண்டு வெள்ளையர்கள் அதிர்ந்து போயினர். திப்புவின் மண்ணில் கொள்ளையடித்த சொத்தால் திவால் நிலையில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி உயிர் பெற்றது. 10க்கும் மேற்பட்ட வட அமெரிக்க காலனி நாடுகளை இழந்திருந்த இங்கிலாந்து திப்புவின் நிலத்தில் மேற்கொண்ட கொள்ளையால் வலுப்பெற்றது. இந்தியா முழுமையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர வெள்ளையருக்கு இந்த கொள்ளையே துணை புரிந்தது. ஒரு வறண்ட பூமியில் எப்படி இத்தனை செல்வத்தை திப்புவால் உருவாக்க முடிந்தது என வெள்ளையரே வியந்தனர். திப்பு வீழ்ந்த அந்த இரவு மைசூர் முழுக்க வெள்ளையர்கள் தங்களின் அசுரத்தனமான கொள்ளையை அரங்கேற்றினர். வீடுகள் தீயிடப்பட்டன, பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டனர், ஏராளமான சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. வெள்ளையர்களின் ஆவணப்படி சுமார் 500 ஒட்டக சுமையளவு கொள்ளையடித்த பொருட்கள் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டன. திப்பு கொல்லப்பட்டதை அறிந்ததும் தங்கள் வீடுகள் சூறையாடப்படுவது குறித்து கூட கவலையற்று பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக திப்புவின் உடல் வீழ்த்தப்பட்டு கிடந்த இடத்திற்கு நேரில் சென்று திப்புவின் உடலை கண்டு கதறி அழுததுடன் வழிபட்டதாக சொல்கிறது வரலாற்று குறிப்பு ஒன்று.